B ஸ்டார் A is equal to C. B இருக்குது, A இருக்குது. Bயோட Aயை பெருக்குனா நமக்கு கிடைக்கிறது C. அதனால் இந்த ஆன்சர் C வருது. B ஸ்டார் Aக்கு C வருதுன்னா A ஸ்டார் B, அதாவது காமுடேட்டிவ் பரிமாற்று விதி. A ஸ்டார் Bக்கு என்ன வரணும்னா C தான் வரணும். அப்போ A ஸ்டார் B அதுக்கு என்ன வரும் அப்படின்னா C வரும். அதனால் முதல் இதுக்கு C. அடுத்தது இந்த இடத்த பார்ப்போம். B இந்த இடம் B ஸ்டார் C. B C என்ன வருது A. அப்போனா ஸ்டி B இதுக்கு என்ன வரும்னா Cக்கும் Bக்கும் என்ன வரணும் B C இந்த இடம். அப்போ CB அதுக்கும் இதே ஆன்சர் தானே வரணும். எது A. அதனால் இதுக்கும் A தான். ரெண்டாவது கட்டம் முடிஞ்சுது. அடுத்தது இந்த இடம். இந்த இடத்துல நமக்கு ஏயோட சியை பெருக்கணும்னா வர்றது. இந்த இடத்துல தெரியாது. அதனால் சியோட ஏயை பெருக்கணும். C ஸ்டார் A என்ன வருது A. C ஸ்டார் A equal to A. C ஸ்டார் A இதுக்கு A வருது. அப்போ A ஸ்டார் Cக்கு என்ன வரும் அப்படின்னா A தான் வரும். அதனால் அடுத்தது இருக்கக்கூடிய A ஸ்டார் C இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா A தான். அதுதான் நம்ம ஃபில்லப் பண்ணியிருக்கோம். ஓகே.